உலகத்தையே ஆள நினைத்த அரசர்கள், ரத்தம் சிந்திய போர்கள், ஏமாற்றப்பட்ட ஒரு 10 வயது சிறுவன், கடைசியாக ஒரு நாட்டின் அடையாளத்தையே திருடிச் சென்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை இல்ல. உலகத்தோட மிகவும் விலைமதிப்பற்ற, ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய வைரமாக கருதப்பட்ட கோஹினூர் வைரத்தின் உண்மையான கதை. பல வருஷங்களா இந்த வைரம் பத்தி எந்த பெரிய பேச்சும் இல்லாமல் இருந்த நிலைமையில இப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் உலகம் முழுக்க வெடிச்சிருக்கு. இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற காரணம். என்னடா இது, நம்ம ஊரு வைரத்தை இங்கிலாந்துக்காரங்க வச்சிருக்காங்க, அதை பத்தி நாம தானே பேசணும், இதுல அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் லண்டன்ல இருக்கிற பிரிட்டன் அரசருக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்திருக்கு. நியூயார்க் மேயர் மம்தானி கோஹினூர் வைரத்தை மீண்டும் இந்தியாவிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று நேரடியாக ஒரு குரல் எழுப்பியிருக்கிறார். இது சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இப்போ உண்மை என்ன? அமெரிக்காவிலிருந்து எழுந்த இந்த குரலின் பின்னணி என்ன என்பதை முதலில் பார்த்து விடுவோம். இந்திய வம்சாவழியைச் சேர்ந்தவரான நியூயார்க் மேயர் மம்தானி அமெரிக்காவில் நடந்த செப்டம்பர் 11 தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்வில் பிரிட்டன் அரசரான சார்லஸை சந்திப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு அமைந்தது. இந்த சந்திப்புக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த மம்தானி, பிரிட்டன் அரசரை நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் கோஹினூர் வைரத்தை எந்த நாட்டுக்கு சொந்தமானதோ அந்த நாடான இந்தியாவிடமே திருப்பித் தருமாறு அவரிடம் நான் உறுதியாக வலியுறுத்துவேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நாட்டின் அரசைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் இன்னொரு நாட்டின் அரசரிடம் அவர் நாட்டின் வரலாற்றுத் திருட்டை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்பது என்பது தூதரக ரீதியில் ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். இருப்பினும் பொது நிகழ்வில் அவர்கள் இருவரும் கைகுலுக்கிக் கொண்டபோது இந்த விவகாரம் நேரடியாக பேசப்பட்டதா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. அறிக்கைகள் கூறுவதென்னவென்றால் இது பிரிட்டன் அரச குடும்பத்திற்கு ஒரு தர்மசங்கடமான நிலையை உருவாக்கியுள்ளது என்பதுதான். இங்கேதான் ட்விஸ்ட். இந்த கோஹினூர் வைரம் இந்தியாவுக்கு திரும்ப வர வேண்டும் என்ற கோரிக்கை இன்று நேற்று தொடங்கியது கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைந்த 1947ஆம் ஆண்டிலிருந்து இந்த வைரத்தை எங்களிடம் திருப்பித் தாருங்கள் என்று அதிகாரப்பூர்வமாக பல முறை நாம் பிரிட்டனிடம் கேட்டுவிட்டோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் பிரிட்டன் அரசு இதை மிக லாவகமாக தட்டி கழித்து வருகிறது. 2013இல் இந்தியா வந்த அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூனிடம் இது பற்றி நேரடியாக கேட்கப்பட்டபோது இந்த வைரத்தை திருப்பித் தருவது புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று கூறி இந்தியாவின் கோரிக்கையை முகத்துக்கு நேராக நிராகரித்தார். அதாவது, ஒரு பொருளை திருப்பித் தர ஆரம்பித்தால் பிரிட்டன் மியூசியத்தில் உள்ள பெரும்பாலான பொருட்களை திருப்பித் தர வேண்டியிருக்கும், மியூசியம் காலியாகிவிடும் என்பதுதான் அவர்களின் மறைமுகமான பயம். உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், பிரிட்டனை பொறுத்தவரை இது அவர்களின் வரலாற்று பொக்கிஷம். ஆனால் இந்தியர்களை பொறுத்தவரை இது நம் நாட்டின் மீது திணிக்கப்பட்ட அடிமைத்தனத்தின் ஒரு வலிமிகுந்த அடையாளம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டில இருந்து இது போல கொள்ளையடிக்கப்பட்ட பல வரலாற்று பொக்கிஷங்கள்ல இந்த கோஹினூர் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க, இல்ல வேற ஏதாவது பொருட்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? கோஹினூர் அப்படிங்கிற பாரசீக வார்த்தைக்கு ஒளியின் மலை, மவுண்டன் ஆஃப் லைட் என்று பொருள். இந்த வைரம் எங்கிருந்து வந்தது என்ற வரலாற்றை தேடி போனால் அது நம்ம தென்னிந்தியாவில், குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற கோல்கொண்டா சுரங்கத்தில் தான் வந்து முடிகிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உலகிலேயே வைரங்கள் வெட்டி எடுக்கப்படும் ஒரே இடமாக இந்தியா தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கோல்கொண்டா சுரங்கத்தில் வெட்டி எடுக்கப்பட்ட இந்த வைரம் முதலில் காகத்திய பேரரசின் கைகளில் இருந்தது. வாரங்கல்லில் உள்ள ஒரு கோவிலில் கடவுளின் சிலையில் ஒரு கண்ணாக இந்த வைரம் வைக்கப்பட்டிருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அப்போதெல்லாம் இந்த வைரத்தின் உண்மையான மதிப்பு என்னவென்றே உலகிற்கு தெரியாது. அது வெறும் ஒரு ஒளிரும் கல் என்றுதான் பலரும் நினைத்தார்கள். இந்த ஒரே விஷயம்தான் முக்கியம். இந்த வைரம் யார் கைக்குச் செல்கிறதோ அவர்களோடு ஒரு மிகப்பெரிய சாபமும் சேர்ந்தே பயணிக்கத் தொடங்கியது. ஆம், கோஹினூர் வைரத்திற்கு ஒரு சாபம் இருப்பதாக பல நூற்றாண்டுகளாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பழைய இந்து வேத குறிப்புகளில் ஒன்று இப்படிச் சொல்கிறது: இந்த வைரத்தை யார் சொந்தமாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தையே ஆளுவார்கள். ஆனால் அதே சமயம் இந்த உலகத்தின் அனைத்து துரதிர்ஷ்டங்களையும் அவர்கள் சந்திப்பார்கள். கடவுள் அல்லது ஒரு பெண் மட்டுமே இதை எந்த பாதிப்பும் இல்லாமல் அணிய முடியும். இது வெறும் கட்டுக்கதை என்று பலரும் நினைக்கலாம். ஆனால் வரலாற்றை திரும்பி பார்த்தால் இந்த வைரத்தை வைத்திருந்த அத்தனை ஆண் அரசர்களின் சாம்ராஜ்யங்களும் இரத்தக்களரியில் முடிந்திருக்கிறது. காகத்தியர்களிடமிருந்து அலாவுத்தீன் கில்ஜியின் படைத்தளபதியான மாலிக் கபூர் இதை கொள்ளையடித்தார். அதன் பிறகு கில்ஜி வம்சம் அழிந்தது.
பின்னர் இது பாபர் வழியாக முகலாய பேரரசுக்குள் நுழைந்தது. முகலாயர்களின் கைகளில், குறிப்பாக ஷாஜகான் கைகளில் இந்த வைரம் சென்றபோது அதன் புகழின் உச்சிக்கே சென்றது. ஷாஜகான் உருவாக்கிய உலகப் புகழ்பெற்ற மயில் சிம்மாசனத்தில் இந்த கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்டது. ஆனால் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த ஷாஜகானின் கடைசி காலம் எப்படி முடிந்தது என்று நமக்கு தெரியும். அவரது சொந்த மகனான ஔரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டு ஒரு சிறிய அறையில் அடைக்கப்பட்டு இறந்து போனார். அதன் பிறகு முகலாய சாம்ராஜ்யமும் மெல்ல மெல்ல சரியத் தொடங்கியது. 1739இல் பெர்ஷியாவைச் சேர்ந்த நாதிர்ஷா என்ற அரசன் டெல்லியின் மீது படையெடுத்தான். ஒரு மிகப்பெரிய படுகொலையை நடத்தினான். டெல்லியையே சூறாடிய நாதிர்ஷா மயில் சிம்மாசனத்தையும் அதிலிருந்த இந்த பிரம்மாண்டமான வைரத்தையும் ஈரானுக்கு கொள்ளையடித்துச் சென்றான். இந்த வைரத்தின் ஒளியை பார்த்து வியந்து போன நாதிர்ஷாதான் இதற்கு கோஹினூர், அதாவது ஒளியின் மலை என்று பெயர் வைத்தார். ஆனால் கோஹினூரின் சாபம் நாதிர்ஷாவையும் சும்மா விடவில்லை. நாதிர்ஷா தனது சொந்த பாதுகாவலர்களாலேயே கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு இந்த வைரம் ஈரானிய வீரர்களின் கைகளிலிருந்து ஆப்கானிஸ்தானை ஆண்ட அகமத் ஷா துரானி என்ற ஆட்சியாளரின் கைக்கு சென்றது. பல வருடங்கள் ஆப்கானிஸ்தானில் இரத்தக் களரிகளை பார்த்த இந்த வைரம் இறுதியாக ஷா ஷுஜா என்பவரின் கைக்கு வந்தது. அவர் தனது எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக இந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு பஞ்சாபிற்கு தப்பியோடி வந்தார். அங்கேதான் இந்தியாவின் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவரான மகாராஜா ரஞ்சித் சிங்கை அவர் சந்தித்தார். 1813இல் தன்னிடம் அடைக்கலம் கேட்ட ஷா ஷுஜாவுக்கு உதவுவதற்காக மகாராஜா ரஞ்சித் சிங் அந்த வைரத்தை தன்னிடம் ஒப்படைக்கச் சொன்னார். பல நூற்றாண்டுகளாக இந்தியாவுக்கு வெளியே சுற்றிக் கொண்டிருந்த கோஹினூர் மீண்டும் இந்திய மண்ணுக்குள் நுழைந்தது இப்படித்தான். மகாராஜா ரஞ்சித் சிங் பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். சீக்கிய சாம்ராஜ்யத்தை மிக வலுவாக கட்டியெழுப்பியவர். அவர் இந்த வைரத்தை ஒரு கிரீடத்தில் வைக்காமல் தனது கைகளில் அணியும் ஒரு பட்டையில் பதித்து அணிந்து கொண்டார். அவர் உயிருடன் இருந்தவரை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆல் பஞ்சாப் பக்கம் தலை வைத்து கூட படுக்க முடியவில்லை. ஆனால் 1839இல் ரஞ்சித் சிங் இறந்த பிறகு சீக்கிய சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார்கள். இறுதியாக ரஞ்சித் சிங்கின் மகனான துலீப் சிங் என்ற சிறுவன் அரியணையில் ஏற்றப்பட்டான். அப்போது அவனுக்கு வயது வெறும் 5 மட்டுமே. அவனது தாயார் ராணி ஜிந்தன் பகரம் ஆட்சியாளராக இருந்தார். இதற்காகவே காத்திருந்த பிரிட்டிஷ் படை பஞ்சாப் மீது போர் தொடுத்தது. இதுதான் வரலாற்று புகழ்மிக்க ஆங்கிலோ சீக்கிய போர். 1849இல் நடந்த இந்த போரின் முடிவில் சீக்கிய சாம்ராஜ்யம் தோற்கடிக்கப்பட்டது. அப்போது மகாராஜா துலீப் சிங்குக்கு வயது வெறும் 10 தான். இங்கேதான் பிரிட்டனின் தந்திரம் மிக மோசமாக அரங்கேறியது. அந்த சிறுவனை லாகூர் ஒப்பந்தம் என்ற ஒன்றில் கையெழுத்திட செய்தார்கள். அந்த ஒப்பந்தத்தின் ஒரு மிக முக்கியமான ஷரத்து என்னவென்றால், கோஹினூர் வைரம் லாகூர் மகாராஜாவால் இங்கிலாந்து மகாராணிக்கு ஒரு பரிசாக அளிக்கப்படுகிறது என்பதுதான். ஒரு 10 வயது சிறுவன் தனது தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டு சுற்றி துப்பாக்கி ஏந்திய பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் நிற்கும்போது எப்படி அவனாக முன்வந்து தனது நாட்டின் மிகப்பெரிய சொத்தை ஒரு பரிசாக கொடுக்க முடியும்? இந்த வைரம் எப்படி கைமாறியிருக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதனை திருட்டு என்று உலகம் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவே லார்ட் டல்ஹவுசி என்ற பிரிட்டிஷ் அதிகாரி இந்த பரிசு நாடகத்தை அரங்கேற்றினார். இதன் பின்னணி என்னவென்றால், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஒரு அடையாளமாக இந்தியாவின் அனைத்து செல்வங்களையும் கொள்ளையடித்து பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுதான் அவர்களின் முழுமையான நோக்கமாக இருந்தது. லாகூரிலிருந்து கோஹினூர் வைரம் மிகவும் இரகசியமாக பலத்த பாதுகாப்புடன் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. HMS மெடியா என்ற கப்பலில் இந்த வைரம் பயணம் செய்தபோது அதற்கும் பல ஆபத்துகள் வந்தன. கப்பலில் காலரா நோய் பரவியது, பெரும் புயலில் கப்பல் சிக்கியது. இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி 1850இல் வைரம் இங்கிலாந்தை சென்றடைந்தது. லார்ட் டல்ஹவுசி நேராக விக்டோரியா மகாராணியிடம் சென்று இந்த வைரத்தை ஒப்படைத்தார். அப்போது பிரிட்டிஷ் மக்கள் மத்தியில் இந்த கோஹினூர் வைரம் குறித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்தியாவின் மிகப்பெரிய பொக்கிஷம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க மக்கள் ஆர்வமாக இருந்தார்கள். 1851இல் லண்டனில் ஒரு மாபெரும் கண்காட்சி, கிரேட் எக்ஸிபிஷன் நடைபெற்றது. அங்கு முதன்முறையாக கோஹினூர் வைரம் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வைரம் ஜொலிக்கவில்லை. காரணம், இந்தியர்கள் வைரத்தை அதன் உண்மையான எடை குறையாமல் லேசாக மட்டுமே பட்டை தீட்டி வைத்திருந்தார்கள். அதை பார்த்த பிரிட்டிஷ் மக்கள்,
இது ஏதோ ஒரு சாதாரண கண்ணாடி துண்டு போல இருக்கிறதே என்று விமர்சித்தார்கள். இந்த விமர்சனம் விக்டோரியா மகாராணியின் கணவரான இளவரசர் ஆல்பர்ட்டுக்கு மிகப்பெரிய அவமானமாக போனது. இந்த வைரத்தை இன்னும் அழகாக ஐரோப்பிய ஸ்டைலில் பட்டை தீட்ட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அதற்காக நெதர்லாண்டிலிருந்து மிகச்சிறந்த வைரக் கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். ஒரு நீராவி இயந்திரத்தின் உதவியோடு சுமார் 38 நாட்கள் இரவு பகலாக இந்த வைரம் பட்டை தீட்டப்பட்டது. பிரிட்டன் கொண்டு செல்லப்பட்ட போது இந்த வைரம் 186 கேரட் எடையுடன் மிக பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் அதை அழகுபடுத்துகிறேன் என்ற பெயரில் வெட்டி அதன் சைஸை பாதியாக குறைத்து விட்டார்கள். இப்போது அந்த வைரம் வெறும் 105.6 கேரட் எடை மட்டுமே கொண்டது. அதாவது சுமார் 40% வைரம் வீணாக்கப்பட்டு விட்டது. இப்போது பார்த்தால் அது வெறும் ஒரு நடுத்தர கோழி முட்டை சைஸில்தான் இருக்கிறது. அதன் உண்மையான வரலாற்று வடிவத்தையே பிரிட்டன் சிதைத்து விட்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. பட்டை தீட்டப்பட்ட இந்த கோஹினூர் வைரம் முதலில் விக்டோரியா மகாராணியின் ப்ரூச் எனப்படும் சட்டையில் அணியும் நகையாக பயன்படுத்தப்பட்டது. பின்னர் அந்த சாபத்தின் மீது பிரிட்டிஷ் அரச குடும்பத்துக்கும் பயம் வந்ததால் எந்த அரசரும் அதை அணிவதில்லை. அதற்கு பதிலாக அரச குடும்பத்து பெண்கள் மட்டுமே அணியும் கிரீடத்தில் அது பதிக்கப்பட்டது. குவீன் மேரி மற்றும் அரசி எலிசபெத்தின் தாய் ஆகியோரின் கிரீடங்களில் இது பதிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. தற்போது இந்த வைரம் லண்டன் கோட்டையில் உள்ள அரச குடும்பத்து நகைகளின் ஒரு பகுதியாக பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வைரம் இந்தியாவிற்குத்தான் சொந்தம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் சர்வதேச அளவில் இது தொடர்பான சட்டங்கள் என்ன சொல்கின்றன? யுனெஸ்கோ விதிமுறைகளின்படி காலனி ஆதிக்கத்தின் போது சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை அந்தந்த நாடுகளிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு பொதுவான விதி இருக்கிறது. ஆனால் இதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த வைரம் எந்த நாட்டுக்கு சொந்தம் என்பதில் இந்தியாவை தவிர இன்னும் 3 நாடுகளும் உரிமை கொண்டாடுகின்றன. பாகிஸ்தான் என்ன சொல்கிறதென்றால், மகாராஜா ரஞ்சித் சிங்கின் தலைநகரமாக லாகூர் இருந்தது. அங்கிருந்துதான் பிரிட்டிஷார் இதை எடுத்தார்கள். லாகூர் இப்போது பாகிஸ்தானில் இருப்பதால் கோஹினூர் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று வாதிடுகிறார்கள். ஆப்கானிஸ்தான் தரப்பில் துராலி வம்சத்தினர் இதை வைத்திருந்தார்கள், எங்களிடமிருந்துதான் சீக்கியர்கள் வாங்கினார்கள், எனவே இது எங்களுக்கு சொந்தம் என்கிறார்கள். அதேபோல ஈரானும் நாதிர்ஷா இதை வைத்திருந்தார், அதனால் எங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று ஒரு பக்கம் குரல் பிடிக்கிறது. ஆனால் உலக வரலாற்று ஆய்வாளர்கள் தெளிவாக கூறுவது ஒன்றைத்தான். இந்த வைரம் வெட்டி எடுக்கப்பட்டது இந்தியாவின் கோஜ்கொண்டா சுரங்கத்தில். இதன் ஆணிவேர் இந்தியாவுடன் தான் தொடர்புடையது. எனவே தார்மீக அடிப்படையில் இது இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு கலைப்படைப்பு. இந்த விஷயத்தில் பிரிட்டன் இத்தனை பிடிவாதம் பிடிக்க காரணம் கோஹினூர் மீதான பாசம் மட்டும் கிடையாது. ஆப்பிரிக்கா, ஆசியா என்று உலகத்தின் பல்வேறு மூலைகளிலும் தாங்கள் ஆட்சி செய்தபோது எண்ணற்ற விலைமதிப்பற்ற பொருட்களை பிரிட்டன் கொள்ளையடித்துச் சென்றிருக்கிறது. உதாரணத்திற்கு ஆப்பிரிக்காவின் பெனின் வெண்கலச் சிலைகள், பெனின் பிரான்சஸ், எகிப்தின் ரொசெட்டா கல், ரொசெட்டா ஸ்டோன் என பிரிட்டிஷ் மியூசியத்தில் உள்ள அத்தனையும் பிற நாடுகளின் சொத்துக்கள்தான். ஒருவேளை கோஹினூரை இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்துவிட்டால் நாளை மற்ற நாடுகளும் வரிசையாக வந்து நிற்பார்கள், பிரிட்டிஷ் மியூசியம் முழுவதுமாக காலியாகிவிடும் என்ற அச்சம்தான் பிரிட்டனுக்கு இருக்கிறது. ஆனால் தற்போதைய நவீன உலகத்தில் ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக இருக்கும் இந்த பொருட்களை திருப்பித் தருவதுதான் ஒரு நாகரிகமான செயல் என்று உலக நாடுகள் பலவும் பிரிட்டனை விமர்சிக்கத் தொடங்கிவிட்டன. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது அமெரிக்காவிலிருந்தும் நமக்காக ஆதரவு குரல் எழுந்திருக்கிறது. நியூயார்க் மேயர் மம்தானியின் இந்த கருத்து ஒரு தனிப்பட்ட நபரின் கருத்தாக மட்டும் பார்க்க முடியாது. இது உலக அரங்கில் பிரிட்டனுக்கு எதிரான ஒரு தொடர்ச்சியான அழுத்தத்தின் வெளிப்பாடு. ஒரு காலத்தில் உலகத்தின் எந்த மூலையில் சூரியன் உதித்தாலும் அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்குள் தான் உதிக்கும் என்று பெருமை பேசிய பிரிட்டன் இன்று தங்களின் அருங்காட்சியகத்தில் உள்ள திருட்டுப் பொருட்களை எப்படி பாதுகாப்பது என்று திணறிக் கொண்டிருக்கிறது. கோஹினூர் வைரம் என்பது வெறும் ஒரு கல் அல்ல. அது இந்தியாவின் அறிவுத்திறன், பழங்கால செழிப்பு மற்றும் நாம் கடந்து வந்த அடிமை துயரம் என எல்லாவற்றையும் பிரதிபலிக்கும் ஒரு வரலாற்று கண்ணாடி. என்றாவது ஒரு நாள் அது மீண்டும் தாய்நாடு திரும்பும் என்று பல கோடி இந்தியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பதிவு பற்றிய உங்கள் சிந்தனைகள் என்ன? இந்த வைரம் இந்தியாவுக்கு திரும்ப வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன? அதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இதுபோல ஆழமான வரலாற்று தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.